தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே பல நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், பியூன் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8th டிப்ளமோ, டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஃபீஸும் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது, தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. 21 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,100 ரூபாயிலிருந்து உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் 26 மார்ச் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலைவாய்ப்பு, மாநில அரசு வேலைவாய்ப்பு, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி எல்லா துறையில் இந்த வேலைவாய்ப்புகளையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்லேயே இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, படித்து பாருங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தான் ஓகேங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ, இந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அதுக்கு கீழே முன்னாள் ராணுவத்தில் அப்ளை பண்ணோம்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய பாலினம், ஆண் பெண் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக உங்களுடைய அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எங்கே பாஸ் பண்ணீங்க, எத்தனை அட்டம்ப்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. இதுலேயே லைனாக இப்போ 10th, 12th, டிகிரி, டிப்ளமோ, எம்பிபிஎஸ் வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் எங்கே வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க, ஏன் அங்கேருந்து ரிலீவ் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க, உறுதிமொழி. அதுக்கு கீழே பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர், இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்து, இந்த இடத்துல அப்ளிகண்ட்டோட பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இது கூட வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பிச்சிக்கோங்க. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இன்சார்ஜ், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், ஜியோகாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், டென்டல் ஆஃபீஸர், நர்சிங் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட், ஃபார்மாசிஸ்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட், ரேடியோகிராஃபர், ஃபிசியோதெரபிஸ்ட், டிரைவர், சஃபாய்வாலா, கிளர்க், ஃபீமேல் அட்டண்டன்ட், சவுக்கிதார், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஐடி நெட்வொர்க், பியூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 பதவிகளும் 138 காலி இடங்களும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது முழுக்க நம்ம தமிழ்நாட்டுக்கான வேலைவாய்ப்பு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் இன்சார்ஜ், கிராஜுவேட், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், எம்டி, எம்எஸ் இல்லை டிஎன்பி, அதே தான் ஜியோகாலஜிஸ்ட், ரேடியோகாலஜிஸ்ட்னால் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் ஆஃபீஸர்னால் பிடிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். நர்சிங் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி நர்சிங். லேப் டெக்னீஷியனாக நீங்கள் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை 12th சயின்ஸ் குரூப்பில் முடித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். லேப் அசிஸ்டன்ட் டிஎம்எல்டி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்மாசிஸ்ட் நீங்கள் டிப்ளமோவில் பேச்சுலர் டிகிரி ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் ஹைஜீனிஸ்ட் டிப்ளமோ முடிச்சிருக்கும். ரேடியோகிராஃபருக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிரைவர் 8வது பாஸ் பண்ணிக்கணும். ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். சஃபாய்வாலா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். கிளர்க் கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபீமேல் அட்டண்டன்ட் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். சவுக்கிதார் 8th பாஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிராஜுவேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஐடி நெட்வொர்க், டிப்ளமோ நெட்வொர்க்கிங் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பியூன் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் இன்சார்ஜ் மேக்ஸிமம் 65, மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், ஜியோகாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் இதுக்கெல்லாமே 70, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 68, டென்டல் ஆஃபீஸர் 65, நர்சிங் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டண்ட்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 58க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
லேப் அசிஸ்டன்ட், ஃபார்மாசிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், ரேடியோகிராஃபர், ஃபிசியோதெரபிஸ்ட், டிரைவர் இவங்களுக்கெல்லாம் 58 மேக்ஸிமம். சஃபைவாலா 55, கிளர்க்குக்கு மேக்ஸிமம் 58, மிச்சருக்கு எல்லா வேலை வாய்ப்புக்கும் மேக்ஸிமம் 55 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் இன்சார்ஜுக்கு 75,000 ரூபாய், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், ஜியாகாலஜிஸ்ட், ரேடியோகாலஜிஸ்ட் 1,00,000 ரூபாய், மெடிக்கல் ஆஃபீஸர் மற்றும் டென்டல் ஆஃபீஸருக்கு 75,000 ரூபாய், நர்சிங் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட், ஃபார்மாசிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட், ரேடியோகிராஃபர், ஃபிசியோதெரபிஸ்ட் 28,100 ரூபாய், டிரைவர் 19,700 ரூபாய், சஃபைவாலா, கிளர்க், ஃபீமேல் அட்டண்டன்ட், சௌக்கிதார், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஐடி நெட்வொர்க், பியூர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 16,800 வரைக்கும் சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. உங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவித்தது 7 மார்ச் 2024. லாஸ்ட் டேட் அப்படின்னா 26 மார்ச் 2024 தபால் மூலிமா அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க. கீழே எண்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்முக்கு லிங்க் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தபால் மூலிமா அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட், அனுப்ப வேண்டிய அட்ரஸ் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ECHS 4th St. George, சென்னை 600009 அட்ரஸுக்கு தபால் மூலிமா அனுப்புங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். கிளியரான டீட்டெயில்ஸ் இதில் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கீழே குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ் ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுற எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.